लेके आते हैं, அதே போல் வந்து அந்த பெட்டியை வந்து மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வராங்க. उसी प्रकार देखने से वचा का संदूक को वो लोग एक बैल के गाड़ी पे रख के लेके आते हैं. அப்போ மாட்டு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த மாடு வந்து திடீர்னு ஆடுது. जब वो भैंस के ऊपर लेके आ रहे, वो भैंस अचानक से हिलना शुरू हो गया. அந்த மாடு ஆடும்போது அந்த பெட்டி உள்ள போகுது. जब वो भैंस हिलने वाला था तभी वो जो वचा का संदूक था वो नीचे गिरने ही वाला था. அவர் வந்து பெட்டியை வந்து கையை பிடிச்சி நிப்பாட்டுறாரு பெட்டியை. लेकिन सेनापति और दाऊद क्या करते, उसको पेटी को पकड़ के वो लोग उसको खड़ा करके देखते. அப்படி பெட்டியை நிப்பாட்டின உடனே அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஆள் செத்து போயிருந்தார். तो जिस आदमी ने वो वचा के संदूक का जो पेटी है उसको होके उसको खड़ा किया, वो तुरंत उसी जगह पे मर जाता है. உடனே தாவீது என்ன பண்றாரு, இந்த இடம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி तो तुरंत दाऊद क्या करते, ये जगह ठीक नहीं है करके बोल के அந்த இடத்துக்கு பேரேஸ் அப்படின்னு பேரிடுறாரு. बिना पेर अंकल பேரேஸ் பேரேஸ். तो उस जगह का नाम वो पेरेस करके रखते हैं, उस जगह का उड़ना- जहाँ वो आदमी का मृत्यु हुआ. உடனே தாவீது என்ன பண்றாரு, तुरंत दाऊद क्या करता है, உடன்படிக்கை பெட்டி அங்கே கொண்டு போக மாட்டேக்காரு. वचा का संदूक को उधर लेके नहीं जा रहा है. ஓதே பேதன் வீட்டுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போகுது. वो तुरंत उसको उधर जो शहर के पास में थे उदेब और ये देम उसके घर पे लेके जाते हैं. பைபிள் சொல்லுது, वचन कहता है அந்த ஓதே பேதமையும் அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. वो वचा का संदूक ओबेद एदोम के घर पे आया, इसके द्वारा प्रभु ने उस घर को आशीष किया. அப்போ அந்த பெட்டி வந்து அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் தொட்டிருப்பாங்க. तो घर पे जितने भी लोग थे वो सब आके उसको छुए हुए होंगे. அந்த சின்ன பிள்ளைகள் தொட்டிருக்கோம், छोटे बच्चे लोगों ने उसको छुआ அந்த होगा வீட்டில் உள்ளவங்க தொட்டிருப்பாங்க. और घर के बड़े लोगों ने उसको छुआ होगा. அப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே நடக்கல, கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. लेकिन उनको कुछ भी हानि नहीं हुआ, लेकिन प्रभु घर को आशीष करता है. ஒரே ஒரு பெட்டி, एक ही एक वचा का संदूक, ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட், ஒரு பக்கம் பிளஸிங். एक एक साइड में आप देखने से आशीष है, दूसरे इसमें आप देखने से वो मतलब एक इंसान के मृत्यु का कारण है. என்ன காரணம், इसका क्या कारण है? அது ஒரு இடத்துல அப்போ வந்து தேவ சித்தம் இல்லாமல் இந்த பெட்டி ஏற்றுனதுனால அங்கே பிரச்சனை வந்துச்சு. तो बिना प्रभु का इच्छा रहे वो पेटी उधर से निकला, उसके द्वारा इतना बड़ा तकलीफ आया. என்ன என்ன காரணம்டா, क्या कारण है इसका आप देखने से? அந்த காலத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசி இடத்துல இருந்துச்சு. उन दिनों में प्रभु का जो वचन था वो सिर्फ भविष्य देवताओं के पास था. அப்போ தீர்க்கதரிசிட்டு தான் கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. तो भविष्य देवता के पास ही प्रभु का वचन था. அங்கே வந்து மனுஷங்கிட்ட இல்லை. लेकिन उधर मनुष्य के पास नहीं था. ஆனால் அங்கே என்ன பண்ணாரு, தாவீது கீழே உள்ள ஆள்கிட்ட ஆலோசனை கேட்டார். लेकिन दाऊद ने क्या किया, उसके नीचे जो लोग थे उनसे दाऊद ने विचार किया. அப்போ இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல கீழே உள்ளவங்ககிட்ட, வரவும் போகிறவன்ட்ட, சொந்தக்காரன்ட்ட, நம்ம குடும்ப பாரம்பரியத்தின்படி இப்படியா நம்ம ஆலோசனை கேட்குறோம். तो हम भी आजकल क्या करते हैं, हमारे परिवार में जो लोग हैं उनसे या हमसे जो नीचे लोग हैं उनसे हम लोग विचार करते हैं. அதனால வந்து நம்முடைய காரியம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. इसीलिए हमारा जो काम रहता है वो नहीं होता है, இப்போ உங்களுக்கு नुकसान हो जाता है. இப்போ நான் சொல்கிறது அவருக்கு புரியுதான்னு கேளுங்க. पुलिस जी, अभी पास्टर जी ने जो बताया आपको समझ आ रहा है ना? அப்போ அதனால வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. इसीलिए देखने से बहुत सारा मतलब कठिन मुश्किल उत्पन्न हो रहा है. அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் हमारे जिंदगी में இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், आज हम कैसे हैं? நம்ம கடவுளுடைய வார்த்தையோடு இருக்கிறோமா, हम प्रभु के वचन के साथ है क्या? நம்முடைய மாம்சத்தில் இருக்கிறோமா, हम हमारे शरीर में है क्या? நம்ம ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறோமா? हम प्रभु के वचन के अनुसार करते हैं क्या? அதே 1 நாளாகமம் 15 வாசித்து பார்த்தா वही पहला इतिहास का पुस्तक 15वां अध्याय में पढ़ने से அதில் சொல்லியிருக்கிறது வந்து லேவியரும் ஆசாரியரும் ஒழிய உடன்படிக்கை பெட்டியை வேற ஒரு தூக்கலாகாது. उसमें वचन कहता है कि लेवियों और सेवकों के अलावा और कोई
भी मतलब अच्छा संदूक को छू भी नहीं सकता करके। அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோன்னு நம்ம பார்க்கணும். तो आज हमारी जिंदगी में हमने कहाँ पे हमने एक नीचे या छोट देखा उसे हमको जांचना चाहिए। கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் அங்கே பிரச்சனை தான். प्रभु की इच्छा बिना हम कुछ भी काम करेंगे तो हमको नुकसान ही அப்போ நம்முடைய வாழ்க்கையில் तो हमारी जिंदगी में இன்னைக்கு கடவுளுடைய சித்தத்தின்படி செய்யும்போது நமக்கு பிளெஸிங்காக இருக்குது. प्रभु की इच्छा के अनुसार जब हम लोग करते हैं तभी वो हमारे लिए आशीष है। அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கு என்ன காரணம்? तो आज हमारी जिंदगी में मतलब एक नीचे देखने का क्या कारण क्या है? நம்ம தேவ சித்தம் இல்லாமல் செய்கிறது தான். हम लोग प्रभु की इच्छा के बिना करते यही। அப்போ இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, आज ये रात के समय में प्रभु कहता है நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படி செய். तो जो भी काम करे वो प्रभु की इच्छा के अनुसार करके। தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியம் செய்யாத. प्रभु की इच्छा के बिना तो कुछ भी काम मत करके प्रभु कहता है। அப்போ தேவ சித்தம் இல்லாமல் செஞ்சால் அங்கே பிரச்சனை வருது. प्रभु की इच्छा के बिना हम लोग कुछ काम करेंगे तो उधर एक समस्या या मुश्किल आता है। நம்ம தேவ சித்தம் செய்யும்போது அங்கே ஆசீர்வாதம் வருது. जब हम लोग प्रभु की इच्छा के अनुसार करते हैं उधर हमको आशीष उत्पन्न होता இல்லை, அதனால தான் பைபிள் 66 புஸ்தகத்தை பைபிளில் கொடுத்துருக்கு. है। इसीलिए बाइबल में 60 पे 6 अध्याय पुस्तक दिया गया है। அப்போ நம்ம ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டோ ஒரு இதை வச்சுட்டோ நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. हम लोग सिर्फ एक ही को पकड़ के हम लोग न्यायदान नहीं कर सकते। அப்போ நம்ம இந்த காலை இரவு நேரத்தில் கர்த்தர்ட்ட ஒரு தீர்மானம் பண்ணணும். हम लोग आज इस रात के समय में प्रभु से एक वचन या वादा करेंगे। ஆண்டவரே, என்னுடைய தவறு என்ன இருக்கு? प्रभु मेरा क्या गलती है? அந்த தவறை சரிப்படுத்துங்க. प्रभु मेरा गलती को ठीक करो। நான் இன்னைக்கு வார்த்தையின்படி வர்றேன் प्रभु आज मैं वचन के अनुसार चलता हूँ। அப்படி சொல்லும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ऐसा जब हम लोग कहते हैं प्रभु हमको आशीष करेगा। இயேசுவின் நாமத்தில் ஆமென். यीशु मसीह के नाम से आमीन। இப்போ இந்த செய்தியில் அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேளு ஃபர்ஸ்ட்டு. कुलदीप जी, संदेश में आपको क्या समझ में आया कुलदीप जी? यही सीखा है कि हमें प्रभु की मर्जी के अनुसार चलना चाहिए, अपनी मर्जी के अनुसार नहीं चलना चाहिए। जैसे दाऊद प्रभु की मर्जी के अनुसार चला तो वैसे हमें भी अपनी मर्जी को भूलकर प्रभु की इच्छा के द्वारा चलना चाहिए। அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இஷ்டத்தின்படி நம்ம சுய ஞானத்தின்படி நடக்காம தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதுபடி நடக்கணும். எப்படி தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பொருத்தனா இருந்தாரோ அது போல நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே, அதான் நமக்கு தேவ சித்தத்தின் உள்ள காரியம். ஆமா, वही प्रभु की इच्छा के अनुसार चलना है। அப்போ இன்னைக்கு நம்ம அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आज हम लोग उसके लिए प्रभु से प्रार्थना करेंगे कि हम लोग वैसा चला करें। நான் சொல்ல पुरिஞ்சிட்டா? वो पास्टर जी ने जो बताया आपको समझ आया ना कुलदीप जी? ஓகே, समझ आ गया। मैंने नोट कर लिया, यही मैं चर्च में भी बताऊंगा। हाँ, என்ன சொல்றாரு? சண்டே சர்ச்சிலே இந்த வார்த்தை தான் கொடுத்தேன் அப்படின்றாரு, கொடுக்குறாரு அப்படின்றாரு. சரி 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 சரி, அப்போ ஆண்டவர் கரெக்டாக பேசியிருக்கிறாரு. ஆமா, சரி, இப்போ உங்களுக்காண்டி நான் ஜெபிக்கிறேன். तो अभी आपके लिए पास्टर जी प्रार्थना करेंगे। இயேசுவின் நாமத்திலே இந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். यीशु मसीह के नाम से मैं भाई के लिए प्रार्थना करता हूँ। இந்த இரவு நேரத்தில் எதற்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண வச்சேரோ प्रभु आज रात के समय में आपने किसके लिए इनके लिए प्रार्थना करने के लिए रखा, அந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. उस चीज को आप सफलता पूर्वक बना के दो प्रभु। தேவ சித்தம் மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். प्रभु आपकी इच्छा भाई की जिंदगी में पूरा हो प्रभु। ஆரோனை போல அழைக்காவிடில் இந்த கனமான ஊழியத்தை தானாக ஏற்படுத்திக் கொள்வதில்லை. प्रभु जैसे आरोन के जैसे कहीं बुलाया ना जाए तो वो इस सेवा में रुक नहीं सकता, टिक नहीं सकता करके हम लोग पढ़ते हैं प्रभु। தேவன் வார்த்தையா இருக்கிறார். प्रभु वचन है। இந்த சாயங்கால வேளையிலே இந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ये शाम के समय में मैं भाई के लिए प्रार्थना करता हूँ। இவருடைய காரியங்கள் தடைகள் எல்லாம் மாறட்டும். उनकी जिंदगी में जितने भी परेशानी तकलीफ है सब बदले प्रभु। இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பீராக. प्रभु इनकी जिंदगी में आप एक अद्भुत काम करो प्रभु। இவரை குறித்து உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். इनके द्वारा आपका जो इच्छा वो पूरा हो प्रभु। தடைகள் மாறட்டும்.
प्रभु जितनी भी कठिनाई मुश्किल है सब இவருக்கு बदल जाए ஏதாகிலும் प्रभु। ஒரு நன்மையான காரியம் நடக்கட்டும். कुछ भी एक से अच्छा और आशीष और भला का काम हो प्रभु उनकी जिंदगी में। இவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். इनके परिवार को आशीष, இவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். इतना सेवा वो करते उसको आशीष करो मसीह। இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். बच्चे यीशु के नाम से मांगते हैं आमीन। உங்களுடைய வாழ்க்கையில आपकी जिंदगी में நீங்க தேவ சித்தத்திற்கு நிறைய காரியத்தை ஒப்பு கொடுக்கணும். आप प्रभु की इच्छा के अनुसार बहुत सारी चीजों को आपको प्रभु के हाथ में देना है। அப்பதான் தேவன் உங்க மத்தியில் இடைப்பட முடியும். तभी प्रभु आपके बीच में अपना अद्भुत काम कर सकता है। உங்களுக்கு ஒரு சுவிசேஷ ஊழியம் தான் இருக்குது. आपको एक उद्धार का सेवा ही आपको है। ஆனால் நீங்க சபை ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. लेकिन आप कलीसिया का सेवा कर रहे हो। உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துக்கு தேவ சமூகத்துல ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுங்க. आपकी जिंदगी में पहले अपने सेवा के लिए प्रभु के हाथ में अपने को सौंप दो। உங்களை ஆண்டவர் வல்லமையான கருவியா கர்த்தர் பயன்படுத்துவார். प्रभु आपको एक उपयोग करने वाला एक इस्तेमाल प्रभु आपको इस्तेमाल करेगा। தேவ சித்தம் செய்யறது தான் உண்மையான ஊழியம். प्रभु का जो इच्छा करते हैं वही पूरा सेवा है। நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? पास्टर जी जो बता रहे आपको समझ आ रहा है कुलदीप जी? அல்ல இந்த समझ रहा हूँ। இந்த காரியத்தை நீங்க ஒப்பு கொடுக்கும்போது தேவன் இந்த சூழ்நிலையை மாற பண்ணுவார். आप प्रभु के हाथ में ये चीज को